ஹலோ ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் ட்ரம்ப் காயினோட அப்டேட்டும் ஆல்ட் மார்க்கெட்டோட அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும், பட் ஸ்டில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய கண்டென்ட் உங்களுக்கு நான் டெலிவர் பண்ணியிருப்பேன். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். யூஎஸோட பிரசிடெண்ட்டாக ட்ரம்ப் பார்த்திங்கன்னா Jan 20th பார்த்திங்கன்னா பதவி ஏற்கிறாரு. ஸோ அதனால பார்த்திங்கன்னா இந்த ட்ரம்ப் மீம் காயின் நல்ல ஃபேமஸாக பார்த்திங்கன்னா போயிட்டுருக்குது. ஸோ இந்த காயின் இப்போ இருக்க ப்ரைஸ்லேருந்து $100 போகுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்னால் கேரண்டி கொடுக்க முடியாது. பட் ஸ்டில் இந்த காயின் நல்லாவே பம்ப் ஆகும். எதனால் அப்படின்னா, ரீட்டெய்லர்ஸோட மணி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காயினில் கொண்டு போகிறதுக்கு மீம் சீசன்னாலே அதுதான். ஸோ மற்ற ஆல்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த அமௌண்ட்ஸ் எல்லாமே, அந்த மணி எல்லாமே இந்த மாதிரி மீம்ஸில் ஃபஸ்ட்டு மணி ஃப்ளோ பண்ண வைப்பாங்க. அப்போனா தான் அவங்களால டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இன்ஸ்டியூஷன்ஸ்னால் பை பண்ண முடியும் அப்படின்றனால. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். இது உண்மையாக நடந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, எலான் மஸ்க் ஆல்ட் சீசனுக்குள்ளே வரப்போ ஷீபா இனுன்னு ஒரு காயின் பம்ப் பண்ணார். ஸோ அங்கே எப்படி மணி ஃப்ளோ ஆச்சோ அதே மாதிரி தான் இதுக்கும். ஸோ மணி ஃப்ளோ இதில் அதிகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஆல்ட் சீசனே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டார்ட் ஆகும். இப்போவே நிறைய சிம்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் பிட்காயின் பம்ப் ஆகிறது, அப்புறம் எதேரியம்மு, பிஎன்பிலாம் நல்ல ஒரு ஹைஸை பிரேக் பண்ணி, ஆல் டைம் ஹைஸை பிரேக் பண்ணி புது ஹைஸ் வச்சுருக்கு. அப்புறம் நிறையா மிட் கேப், லோ கேப் காயின்ஸ்லாம் ஓரளவுக்கு பம்ப் ஆகிருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப ஆல்ட் சீசனுக்கான ஸ்டேஜில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த காயினில் இப்போ இருக்க ப்ரைஸில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய மணி கண்டிப்பாக வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ நீங்கள் வேறு எதுனா கரன்சிஸ் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வாங்கி போடுங்க பெட்டர், மீம்ஸ் இல்லாமல். ஏன்னா மீம் சீசன் இதோட முடிய போகுது. இந்த காயினோட இந்த ஆல்ட் சீசனில் மீம் சீசன் முடிய போகுது. ஸோ மீம்ஸில் வேறு எதுலன்னா நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னாலும், ஸோ கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் அதை செல் பண்ணிவிட்டு நல்ல யூட்டிலிட்டி காயின்ஸில் பெட்டர் நீங்கள் போட்டு வைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் யூட்டிலிட்டி காயின்ஸ்லாம் மேக்ஸிமம் நான் ஷேர் பண்ணுறேன். இல்லை என்னதான் இருந்தாலும் நான் ட்ரம்ப் காயின் வாங்க தான் செய்வேன் அப்படின்னா HTX எக்ஸ்சேஞ்சில் இந்த காயின் இருக்குது, நீங்கள் இதில் பை பண்ணிக்கலாம். அது உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு. இப்போ இருக்க ப்ரீமியம் ப்ரைஸில் பை பண்ணுறத விட ஸ்டில் கம்மியாச்சுன்னா நீங்கள் வாங்கி போடுறது பெஸ்ட்டாக இருக்கும். என்ன கேட்டால் நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். பட் ஸ்டில் இருப்பாங்க ஒரு சிலர் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற கேட்டகிரி. ஸோ அவங்களுக்கான ஒரு மெசேஜ் தான். அண்ட் நீங்கள் இன்னொன்று நல்லா நோட் பண்ண வேண்டியது, நிறைய மீம் காயின்ஸில் இருந்த மணி எல்லாமே, ரீட்டெய்லர்ஸோட மணி எல்லாமே இப்போ ட்ரம்ப் காயினுக்கு தான் எல்லாம் மாறிட்டு இருக்குது. எல்லாம் அதில் செல் பண்ணிவிட்டு இதில் ட்ரம்ப் காயினில் பை பண்ணுறாங்க. அதை நல்லாவே நோட்டீஸ் பண்ண முடியுது. இதே போல் தான் நிறையா லைக் சோலில் வச்சுருக்கவங்க, XRPயில் வச்சுருக்கவங்க, டோஜில் வச்சுருக்கவங்க, ஸோ இந்த மாதிரி கரன்சிஸில் வச்சுருக்கவங்க எல்லாமே செல் பண்ணி ட்ரம்ப் காயினை வாங்குவாங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா மீதி இருக்க காயின்ஸ் எல்லாத்தோட ப்ரைஸும் கம்மியாகுன்றது தான் இங்கே அவங்களோட பிளான்ஸே. ஸோ அவங்க இதைத்தான் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, இன்ஸ்டியூஷன்ஸ். இது ஒன் ஆஃப் த மெத்தட் டு மேனிப்புலேட் த மார்க்கெட். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்டில் ஒரு 1 month ஆர் 2 monthஸில் நம்ம நல்ல ஆல்ட் சீசன் பார்க்கலாம். ஸோ நல்ல சிம்டம்ஸ் நிறையா இருக்குது. Jan 20th மேலே ட்ரம்ப் நிறைய ஃபேவரபுளான விஷயம் கிரிப்டோக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவார். ஸோ அப்படிலாம் பண்ணாருன்னா கண்டிப்பாக ஆல்ட் சீசன் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகே பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெகுலராக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.